காரில் வந்த பொண்ணை வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கதிர் வந்து தப்பு பண்ணலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி கதிரை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மூஞ்சில் கறியையும் பூசியாச்சு. இப்போ ராஜி அவங்க கதிரோட அம்மா எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கதிருக்கு சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கதிரை போலீஸ் அடித்து வச்சுருக்காங்க பயங்கரமாக. அதை பார்த்து ராஜி அவங்க அம்மா எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கதிர் வந்து பண்ணது வந்து பெரிய வீர சாகசம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர், மீடியா, நியூஸ் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணுற இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. இப்போ ராஜி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கதிருக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாண்டியனுமே இப்போ கதிரை ரொம்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வந்து ஃபர்தராக என்ன நடக்கும், கதிர் ராஜி லவ் சீக்வன்சஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து ஃபர்தராக தான் தெரியும். இந்த பக்கம் தங்கமயில் இப்போ வரைக்கும் மாட்டவே இல்லை. தங்கமயில் வந்து ஃபார்ஜரி பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் பாண்டியன் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் எல்லாத்தையுமே வந்து ஃபர்தராக நம்ம பார்க்கலாம்.